Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து வாழைக்காய் வடை செய்யலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வாழைக்காயை எடுத்திருக்கேன். வாழைக்காயை வந்து மேலே இருக்க இந்த கூம்பு பகுதி இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை வேக வச்சுட்டு நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு இதை மசிச்சு இது வடை மாதிரி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காயை நான் இப்போ வேக போட்டிருக்கேன். நான் ரெண்டு பக்கமும் அந்த கூம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லைட்டாக அந்த தோல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எடுக்க தேவையில்லை. அந்த ரெண்டு கூம்பு பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு வேக போட்டிருக்கேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டோன்னு ஆறட்டோன்னு நம்ம இதுக்கப்புறம் இந்த மசிச்சு நம்ம வடை செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காயை வந்து நான் வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டேங்க. எடுத்து இப்போ நல்லா ஆறிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மசிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மசிச்சுட்டு இது கூட வந்து நம்ம வெங்காயம், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காயை நான் வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் என்ன எதுவும் சேர்க்கலை. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, மிக்ஸி ஜாரில் வந்து வரமிளகாய் ஒரு 4, சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா கொஞ்சம், 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் வந்து இப்போ பெரிய வெங்காயம் நான் பொடிப்படியாக நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து 2 பொடிப்படியாக மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துலாம். ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா பவுடர் பண்ணி இதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுலேயே உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, கசகசா இது எல்லாத்தையும் நான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தளவு போட்டுக்கங்க. நான் இப்போ ஒரு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு காரம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா வேணுங்கிற அளவுக்கு உப்பு காரம்லாம் பார்த்து, வேணால் நீங்கள் காரம் பத்தலை அப்படின்னா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர். இப்போ நான் இதுவே காரம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாமே நான் லைட்டாக அரிசி மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் பக்கம் தண்ணி லைட்டாக விட்டு, ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேம் நம்ம கடலைப்பருப்பு வடை செய்கிறோம் இல்லைங்க, அதே சேம் மெத்தட் தான். அதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே தான். இதில் நம்ம வாழைக்காயை வேக வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுட்டு நம்ம வடையாக தட்டி போடலாம். இப்போ எண்ணெய் ரெடியாக காஞ்சிருக்குங்க. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் இதை வந்து நம்ம இப்போ வடையாக தட்டி போட போகிறோம்.
இங்கே பாருங்கள் வீவர்ஸ் எவ்வளோ சூப்பராக வடை வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும். நிறைய பேர் குட்டீஸ்லாம் வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.